மகா சிவராத்திரியை கொண்டாட வாழும் கலையமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான இறை அன்பர்கள் கலந்து கொண்டனர். இதற்காக பெங்களூருவில் உள்ள வாழும் கலையமைப்பின் மையம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடக்க நிகழ்வாக பெண் குழந்தைகளின் கீர்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வானிகா குப்தாவின் வீணை வாசிப்பில் பக்தர்கள் மெய்மறந்து போயினர். இசைக்குழுவினரின் பக்தி இசையில் மூழ்கிய மக்கள் ஆன்மீகத்தில் ஆத்மார்த்தமாக ஆழ்ந்து சென்றனர். தங்கத்தினாலான நந்தி பகவானை பூஜித்து வணங்கிய நாட்டிய குழுவினர் தங்களது நளினமான நடனத்தின் மூலமாக இறை பக்தியை மக்களிடம் கொண்டு சேர்த்தனர். இசை கச்சேரி இனிமையாக தொடர்ந்து கொண்டிருந்த போது வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரை காண பக்தர்கள் இருமருங்கிலும் காத்து கொண்டிருந்தனர். அவர்களின் அன்பை பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்த ரவிசங்கர் குதிரைக்கும் யானைக்கும் பழங்களை கொடுத்து மகிழ்ந்தார். கீர்த்தனைகளை கேட்டு பரவசத்தில் மூழ்கிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இசைக்கு ஏற்றவாறு முகபாவனைகளை செய்தும் கைகளில் தாளமிட்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து மேடையில் ரவிசங்கரின் முன்னிலையில் வைக்கப்பட்ட வெள்ளி சிவலிங்கத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க பால், தயிர், தேன் உள்ளிட்டவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகம் முடிந்ததும் மீண்டும் இசைக்கலைஞர்கள் கீர்த்தனைகளை பாடத் தொடங்கினர். அதோடு சிவலிங்கத்திற்கு பல்வேறு மலர்களை கொண்டு அலங்காரம் செய்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சிவபெருமானுக்கு தீபாராதனை காண்பித்து பூஜைகளை நிறைவு செய்தார். தீபாராதனையை கண்டு மக்கள் பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். ஓம் சம்போ சிவசம்போ சுயம்போ பாடலை கேட்டு பக்தர்கள் அமர்ந்து கொண்டே கையை உயர்த்தியும் கைகளை தட்டியும் உற்சாகமடைந்தனர். இதேபோல் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரும் இருக்கையில் இருந்து எழுந்து மக்களை பார்த்தபடி வணக்கம் தெரிவித்து பக்தியின் எல்லைக்கே சென்றார். அடுத்தடுத்த பாடல்களுக்கும் மக்கள் உற்சாகமாக எழுந்து நடனமாடிக்கொண்டிருக்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரும் மக்களிடம் சென்று கை கொடுத்து அவர்களுக்கு ஆசி வழங்கினார். தொடர்ந்து ஆதி சங்கராச்சாரியாவின் குறும்படம் ஒளிபரப்பப்பட்டது. மகா சிவராத்திரியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் மக்களிடையே எடுத்துரைத்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆன்மீகம் குறித்த சொற்பொழிவை நிகழ்த்தினார். இறுதியாக குளத்தில் இருந்த வாத்துகளுக்கு இரையளித்த ரவிசங்கர் பக்தர்களுக்கு பிரியா விடை கொடுத்து புறப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.